ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்ம இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் கீ ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது வதங்கினதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். 5 பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி, நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருந்தேன், அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க விட்டுறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு நான் ஆல்ரெடி மட்டனில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிம்பிளான ஈஸியான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட பதிலை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.